Hello friends, welcome to Umayal's TV channel. எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி. ரொம்பவே சாஃப்டான ஒரு ரவா லட்டு தான் பார்க்க போகிறோம். ரவா கோகனட் ரவா லட்டு. இது நான் சுகர் சிரப்பில் செஞ்சுருக்கேன். அதனால் கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு 3-4 நாளைக்கு கூட நீங்கள் வெளியில் வச்சு சாப்பிட்லாம். நம்ம கோகனட் போட்டதுனால கெட்டு போயிடும் அப்படின்னு பயப்பட தேவையில்லை. ஏன்னா சுகர் சிரப்பு செஞ்சு ஒரு கம்பிப்பாக எடுத்து அதில் சேர்த்து நான் இந்த ரவா லட்டை மேக் பண்ணியிருக்கேன். அதுக்கு என்னென்ன வேணும்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், ரவை, துருவின தேங்காய், சுகர், இந்த 3மே ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்திருக்கேன். ரவை நல்லா பாம்பே ரவைன்னு சொல்லணும். அந்த ரவை, 1 கப்பு தேங்காய், 1 கப் சுகர், 3 ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துருக்கிறேன். நான் நார்மலாக வறுத்து அப்படியே உருண்டை பிடிக்க போகிறதில்ல. நான் சுகர் சிரப் மேக் பண்ண போகிறேன். ஆல்மண்ட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணுனாலும் முந்திரி எடுத்துக்கலாம். கிஸ்மிஸ் எடுத்துருக்கிறேன், திராட்சை, அப்புறம் ஏலக்காய் தூள் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக நெய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருந்தால் போதும். வறுக்கிறதுக்கும் லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஆட் பண்ணுறதுக்கு. நெய் ரொம்பவே கம்மியாக தான் தேவைப்படும் இந்த டிஷ்க்கு. ரொம்ப நம்ம நெய் ஊற்ற தேவையில்லை. இப்போ நான் சுகர் சிரப் மேக் பண்ணுறதுக்கு 1 கப் சுகருக்கு 2.5 கப் தண்ணி ஊற்றுறேன். பாருங்கள், அந்த சுகருக்கு மேலே 1 இன்ச் அளவுக்கு தண்ணி நிற்கிது. அந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிடுறேன். அப்போ தான் நம்ம சுகர் சிரப்பு நல்லா மேக் பண்ண முடியும். உருண்டை நல்லா நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு வரும். ஒரு கம்பிப்பாதம் நான் வரைக்கும் நான் இந்த சுகர் சிரப்பை காய்ச்ச போகிறேன். கொஞ்சம் மீடியம் ஹையில் வச்சுக்கிட்டே பண்ணுங்கள். அப்படி பண்ணால் கூட ஒரு 20 மினிட்ஸாவது ஆகும் இந்த சுகர் சிரப்பு ரெடி ஆகிறதுக்கு. இப்போ அதுக்குள்ளேயும் நம்ம இன்னொரு பேனில் நெய் விட்டுட்டு இந்த ரவை, நம்ம வறுக்க வேண்டிய ஐட்டம்லாம் வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரவையை போட்டு நான் நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டே ஸ்லோவில் வருங்க. நான் சிம்மில் வச்சுக்கிட்டே நல்லா கிட்டத்தட்ட ஒரு 5-7 மினிட்ஸ் நல்லா வறுத்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கலரு மாறி அந்த வாசனை வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு வருங்க, இல்லைனா கலர் மாறிடும். இப்போ அடுத்ததாக மறுபடியும் நான் கொஞ்சம் நெய் விட்டுட்டு அதில் பாதாம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ திராட்சையும் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் வேணுனாலும் முந்திரி கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு நட்ஸ் எந்த இது பிடிக்குமோ அதை கூட போட்டுக்கலாம். இப்போ அதுலேயே அந்த நெய்யிலேயே நான் தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டேன். தேங்காய் துருவலையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு, கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு, அதில் ஈரப்பதம் இருந்தால் போகிற அளவுக்கு, கொஞ்சம் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா அந்த நெய்யிலேயே நம்ம வறுத்துக்க போகிறோம். இந்த கோகனட்டை வறுத்து போட போகிறோம் நம்ம. அதனால் இந்த லட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த சுகர் சிரப் இந்த பாகு கம்பி பதத்தை நான் காமிக்கிறேன். ட்ராப்பாக விழுகுது. இப்போ பாருங்கள், லைட்டாக பெரிய கம்பியாக விழுகுது. அடுத்து பாருங்கள், இதுதான் பாருங்கள், அந்த மெல்லிசான கம்பி வந்துச்சு பார்த்தீங்களா? இதுதான் பெர்ஃபெக்ட் பதம் உங்களுக்கு. இந்த டைமில் நான் ரவையை அதில் கொட்டிடுறேன். ரவையை கொட்டியாச்சு. ரவை நல்லா வறுப்பட்டதுனால அப்படியே பிளேட்டில் கூட அப்படியே ஸ்டிக் ஆகலை, அப்படியே போய் இதாகிடுச்சு. பாருங்கள், கொஞ்சம் தண்ணி மாதிரி தெரியும். பட் இது ஆற ஆற உங்களுக்கு திக்காயிரும். நீங்கள் ஒரு கம்பி பதம் வராமல் நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா ரவை உருண்டை பிடிக்கவே வராது. கண்டிப்பாக ஒரு கம்பி பதம் எடுக்கணும். பாருங்கள், ரவை கொஞ்சம் அந்த பாயில் ஆகிட்டுருக்கும் போதே நம்ம இந்த தேங்காவையும், வறுத்து வச்ச தேங்காய், பாதாம், கிஸ்மிஸ் எல்லாத்தையும் சேர்த்துடுறோம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு. இன்னும் நான் அடுப்பை ஆஃப் பண்ணலை. அடுப்பு நான் ஆனில் தான் வச்சுருக்கேன். இன்னும் நம்ம ஏலக்காய், நெய் அது மட்டும்தான் சேர்க்கணும். இங்கே பாருங்கள், ஏலக்காய் சேர்த்துட்டேன். லாஸ்ட்டாக மறுபடியும் நம்ம கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய்யை இதில் விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் நெய் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணுன்னா கூட விட்டுக்கலாம். பட் போதும், இந்த நெய்யை ரொம்ப நெய் தேவையில்லை. நல்லா சுகர் சிரப்பில் போட்டதால் சுகர் சிரப்பே உங்களுக்கு ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி இருக்கும். அதனால் லட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் 4-5 டேஸ்க்கு கண்டிப்பாக கெட்டு போகாது. அதுக்கு மேலே நீ வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். சுகர் சிரப்பில் தான் நம்ம செஞ்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ஆற ஆற மறுபடியும் இது கெட்டி ஆகும். இந்த மாதிரி இருக்குது, நம்ம எப்படி உருண்டை பிடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள். பட் ஆற ஆற இது நல்லா கெட்டியாகி நம்மளுக்கு நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இந்த லட்டு. நீங்கள் 3-4 டேஸ் ஆனால் கூட ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் அந்த லட்டு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா கோகனட்டும் சேர்ந்து இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நல்லாவே ஒரு 10 நிமிஷமாவது ஆறின பிறகு கை தாங்குற வெதுன்னு சூடாக இருக்கும்போது நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்கள், ஆறின பிறகு ஓரளவுக்கு அதிலேயே உருண்டு வருது பாருங்கள். நீங்கள் மாறிடுச்சு பாருங்கள், ஆறின பிறகு எந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. இப்போ நம்ம கையில் கொஞ்சம் நெய் தடவி, நெய்யோ எண்ணெயோ ஏதோ தடவிக்கிட்டு நம்ம இந்த உருண்டையை பிடிக்க ஆரம்பிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது இந்த ரவா லட்டு.
பாருங்கள் எவ்வளோ அழகாக உருண்டை பிடிக்க வருதுன்ட்டு. இது வந்து நம்ம ஒரு கம்பி பதம் கண்டிப்பாக சுகர் சிரப் இருந்தால் தான் இந்த உருண்டை வந்து இவ்வளோ நல்லா வரும் உங்களுக்கு. நீங்கள் கொஞ்சம் அந்த 20 நிமிஷம் ஆனோடனே பக்கத்தில் இருந்து அந்த சிரப்பை வந்து கொஞ்சம் பார்த்துட்டே இருங்க. ஃபஸ்ட்டு பெரிய ட்ராப்பாக விழுகும், அப்புறம் கொஞ்சம் கம்பியாக விழுகுது, அப்புறம் அவ்வளோ தின் கம்பி மாதிரி அந்த விழுகிற அடுத்த நிமிஷம் நம்ம ரவையை போட்டுடுறோம். அப்படின்னா நமக்கு அந்த ரவா லட்டு வந்து சாஃப்டாகவும் இருக்கும், நமக்கு வந்து ரவா லட்டு கெட்டு போகாமையும் இருக்கும், டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும், இந்த உருண்டை பிடிக்கிறதுக்கும் வரும். அதுக்கு முக்கியமான காரணம் அந்த சுகர் சிரப் தான். இப்போ நான் ஒரு தடவை ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் மறுபடியும் நல்லா அதை வந்து ஃபைனாக மேலிஷ் பண்ணுவான்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் நல்லா சூப்பரான ரவா லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்ப அருமையாக வந்திருக்குது லட்டு. நீங்களும் வந்து கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க, எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்டான சாஃப்டான சுகர் சிரப்பில் பண்ண ஒரு லட்டு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீவர்ஸ்.